உச்சகட்ட நடிகர் 200 கோடி ரூபா விட்டு வராரு, 300 கோடி ரூபா விட்டு வராரு, எல்லாத்தையுமே விட்டு வராரு. செங்கோட்டையன் காதுல போய் ஊன்னு சொல்லணும். 200 கோடி ரூபாய் இல்லையா, 1.5 கோடி ரூபாய் கட்டலையா, 1.5 கோடி ரூபாய் கட்டலையான்னு சொல்லணும். அக்கார்டிங் டு ஐடி ஆக்ட் 27 ஃபார் பி செக்ஷன்ல திஸ் இஸ் பீன் செட் அப்படின்வாங்க. விஜய்க்கு அந்த செக்ஷன்லாம் புரியாது, தலையை செஞ்சுட்டு சரி இது நமக்கு கெட்ட பேருன்றாங்க, நம்ம எதிர்த்து போராடுவோம். அப்படி போனார்னா 2 கேஸ் பார்த்துருக்குது. 3வது கேஸ்ல ஜட்ஜி கடுப்பாகி பெனால்ட்டியோட சேர்த்து போட்டாருன்னா ரொம்ப சிக்கலா போயிடும். கருப்பு பணம்னு ஒண்ணு இருந்தா அதை கண்டுபிடிச்சா அதுக்கு ஃபைன் கட்டணும். இன்னைக்கு உங்க மீது அபராதம் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க மத்த கட்சிகளை தூய சக்தின்னும் போது கருப்பு பண சக்தி அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி திண்டுக்கல் சீனிவாசா அதிமுகனுடைய பொருளாளர் ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் வெல்லவா, விஜய் வெல்லவா அப்படின்னாருல. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விஜய் பணத்தை கட்டு, விஜய் பணத்தை கட்டுன்னு. மாஸ்டரு, பீஸ்ட், அப்புறம் இப்போ ஜனநாயகன், இதுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் புலிக்கே இப்பதான் வந்திருக்கிறாங்க அவங்க. இதுக்கப்புறம் என்னன்னா ஏதுன்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ப்பா, நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியலில் தாவேகா தான் ஒரு தூய சக்தி, எனக்கு ஊழல் செய்வதற்கு தேவையே இல்லை, அதுக்கு அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இப்போ சமீபத்துல கூட பேசியிருந்தார் அவருடைய கட்சி கூட்டத்துல. இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு வழக்கிலேயே அவர் வருமான ஏய்ப்பு பண்ணியிருக்கிறார். புலிப்படத்துல 25 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு 10 கோடி ரூபாயை மட்டும்தான் கணக்கில் காட்டி இருக்கிறார். அவருக்கு 1.5 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் போட்ட அந்த ஃபைன் என்பது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க சார்? முதல்ல நீதிமன்றத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னோட எல்லா பேட்டிலுமே நீதிமன்றம், அரசியல் ஆளுமைகள் யாரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி நடிகர்கள், பணக்காரர்கள், அவங்களுக்கு எதிர்ப்பா ஒரு தீர்ப்பு நியாய அடிப்படையில, ஏன்னா ஒரு பெரிய முதலாளியையோ ஒரு நடிகரையோ இல்ல ஒரு அரசியல்வாதியோ நீதிமன்றம் அப்படிலாம் தீர்ப்பு கொடுத்துட முடியாது. ஒரு முகாந்திரம் இருக்கு, உண்மை இருக்கு அப்படின்னும் போது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த தீர்ப்பை சட்டம் படித்த ஒரு மாணவனா நான் தலை வணங்கி அதை பாராட்டுவேன். அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்தது உண்மையிலே ஒரு நல்ல தீர்ப்பு. நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவரை பொறுத்தவரைலாம் பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் கேட்டேன் நேத்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னும் பொழுது, அவர் இது வரலாம் எதுவும் கான்ட்ரவர்ஷியலா தீர்ப்பு கொடுத்தது கிடையாது. அவர் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வழக்கறிஞர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க. சரி, அப்புறம் ஆர்வமா இருந்தது என்னதான் இவர் சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் அந்த ரொம்ப அழகா பேசிக்கா பாயிண்ட் பை பாயிண்டா எனக்கு இதுல எதுவும் சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியல. ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் துறை அவங்களோட வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நீங்க பணத்தை கட்டிட்டு அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. ஒருவேளை நீங்க இதுல அப்பீல் போறதுனாலும் நீங்க போய்க்கலாம், எனக்கு அதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் நீ கட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க போய் அப்பீல் போங்க, இல்ல இதை கட்டிட்டு மிச்சத்தை நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்காங்கன்னா கூட சொல்லுவாங்க. அவருக்கு உண்டான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு ஒரு தீர்வை கொடுத்திருக்காரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, பொதுமக்களுக்கு வர வேண்டிய 1.5 கோடி ரூபாய் இன்னைக்கு நீதிமன்றத்தால உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 1.5 கோடி ரூபாய் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து வசூல் பண்றதுக்கு 2017 இருந்து மாங்குன்னு வருமானத்துறை சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. பிரச்சனை 2015-16 காலகட்டத்துல புலிப்பட தயாரிப்பப்போ ஒரு ரைடு நடக்குது. அந்த ரைடு போகும்போது ஒரு சில தரவுகள் கிடைக்குது. அதன் அடிப்படையில வச்சு விசாரிக்கும் போது நீங்க பணம் பெற்றிருக்கிற மாதிரி இவ்வளவு விஷயம் வருது, இதுக்கெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டபோது, இல்ல அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு வாங்கினீங்க? படம் நடிச்சதுக்கு வாங்கினேன். சரி, அப்ப இதெல்லாம் கணக்குல வரலையே. இல்ல நான் இதெல்லாம் கணக்கு கட்டி நான் அது காசு கட்டுறேன், நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பணத்தை கட்டாம நான் எதுக்கு கட்டணும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறது ஆடிட்டர் வச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல கொடுத்துதான் நோட்டீஸ், கேஸ் போறாங்க. கோர்ட்ல என்ன சொல்லுது, இல்ல இது தப்பு நீங்க பண்றது, நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு வந்துச்சுங்க. அப்ப இவரு ரிப்டில் அப்பீல் வர்றாரு. இது சரி கிடையாது, எனக்கு எதிர்த்த மாதிரி அநீதி நடந்து போச்சு, நான் கரெக்டா தான் கணக்கெல்லாம் காட்டியிருக்கேன், எனக்கு செலவுகள் நிறைய ஆச்சு, தேய்மானம் நிறைய இருக்கு, என்னோட சொத்து மதிப்பு தேய்மானத்துல போகுது, அதே மாதிரி நான் விஜய் மக்கள் இயக்கம் நடத்துறதுனால ஒரு சில செலவுகள் எனக்கு நடந்திருக்கு,
அதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கல. அப்ப என்னோட வருவாய் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வைக்கிறார் இவர் தரப்புல. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஐயா வாதம்லாம் சரி. அந்த ரெய்டுன்னு ஒண்ணு நடக்கலன்னா, இந்த 4,93,00,000 பணம் பணம் வாங்குனது 4,93,00,000 இவர் வாங்குனது கணக்குலயே தெரிஞ்சிருக்காது. இவராலாம் சொல்லல. நாங்களா போய் புடிச்சோம். அதுக்கப்புறம் விசாரிச்சோம். துருவி துருவி கேட்டோம். தரவுகள் கேட்டோம். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம். அதன் அடிப்படையில எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க எங்க வேலைய தான் செஞ்சோம்னு இவங்க சொல்றாங்க. வருமானத்துறை. கோர்ட் 2த்தையும் பார்த்து என்ன சொல்லுச்சு, அன்னைக்கு ஃபைன் கட்டணும்னு சொல்லிச்சு. அத அப்படியே ஏத்துக்கிட்டு, உச்சகட்ட நடிகர். 200 கோடி ரூபா விட்டு வராரு, 300 கோடி ரூபா விட்டு வராரு, எல்லாத்தையுமே விட்டு வராரு அப்படின்னும் போது, விஜய் அவர்களுக்கு 1,50,00,000 கோடிலாம் ஒரு பணமே கிடையாதுங்க. இந்த சிபிஐக்கு விமானத்துல போயிட்டு வராரு பாத்தீங்களா? அந்த ஹோட்டல்ல தங்குறாரு பாருங்க. அதுக்கு காணாது அந்த காசு. அவருக்கு செலவு பண்றதுக்கு. அப்போ ஒரு வருமானத்துறைக்கு வந்து பணத்த கட்டினா, அது டாக்ஸ் பேயருக்கு போற பணம் அப்படின்ற அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாம இழுத்தடிக்குது. என்னன்னா 2 விஷயம். 1 என்கிட்ட வக்கீல் இருக்காங்க. என்னால லட்சக்கணக்குல ஃபீஸ் குடுத்து எந்த துறையா இருந்தாலும் என்னால கேஸ் நடத்த முடியும். நான் கார் வாங்குவேன். விலை உயர்ந்த கார் வாங்குனா, ஆமா வாங்குவேன். வரி அதுக்கேத்த மாரி கட்ட மாட்டேன்னா, கட்ட மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்? கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போய் வழக்காடு மன்றம். அதாவது நான் வரி கட்ட மாட்டேன். ஆனா அது என்ன எதிர்த்து யாருன்னா கேட்டா நான் கோர்ட்டுக்கு போவேன். படத்துக்கு அதிகமா காசு வாங்குவேன். அத வெளில சொல்ல மாட்டேன். ஆனா அத யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போவேன். சரி கோர்ட் ஒரு தீர்ப்பு குடுத்துச்சு. ஏத்துக்க மாட்டேன். அப்பீல் போவேன். அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, கோர்ட்டே வந்து இவர் அடிக்கடி அப்பீல் போவாருன்றதால, நீங்க அப்பீல் போறதுன்னா போய்க்கங்கன்ட்டாங்க. என்ன பொறுத்தவரையில என்னன்னா, இதுக்கப்புறம் அவர் அப்பீல் போவாம, அந்த 1,50,00,000 ரூபா பணத்த கட்டிட்டு, தன்னுடைய கண்ணியத்தையும், தன்னுடைய அந்த மக்கள் மீது இருக்கிற ஆனா நீங்க நேரம் எவ்வளவு விரயமாகுது பாருங்க விஜய் அவர்களுக்கு. இதனால. இந்த 1,50,00,000 ரூபா கட்டிட்டு போயிட்டா, மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையோ, மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணலாம். ஆனா அது பண்ணல. அதனால இன்னைக்கு தீர்ப்பு என்பது வந்து அருமையான தீர்ப்பு. தீர்ப்பு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு. அதாவது இதுல நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? விஜய் தானே வருமான வரி கட்ட சொல்லிக்கிறாங்க. அந்த பணம் கஜானாக்கு வர வேண்டிய பணம். அது மக்கள் பணம். இந்திய நாட்டு கஜானாக்கு போச்சுன்னா, அதுல இருந்து அது மெட்ரோ ரயிலுக்கு குடுக்குறாங்களோ, இல்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு குடுக்குதோ, அது மாரி எங்கேயோ ஒரு இடத்துல அது வரும். அது என்னன்னா, பனையூர்ல இருந்து அந்த பணம் எங்க போணும்? டெல்லிக்கு போய் டெல்லில இருந்து தமிழகம் வரணும். அது ரூ. 1 இல்ல 1,50,00,000 கோடியான்றது இங்க முக்கியம் இல்ல. இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களும் அந்த வரிய வந்து கட்டாதது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏற்கனவே நீங்க சொன்ன மாரி சொகுசு கார் வாங்கி அதற்கும் வந்து இவர் வரி கட்டாம விட்டார். இப்போ படத்துல வாங்கின அந்த படத்தையும் மறைத்திருந்து இப்ப ஃபைனை கட்ட இருக்கிறார் அல்லது மேல்முறையீடு போறார் அப்படின்றப்போ, இவர் அரசியல் ரீதியாக வந்த பிறகு வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் அடிபட்டு போகுதுல்ல. நான் ஒரு தூய சக்தி. நான் வந்துட்டு வருமானத்த வந்து மறைக்க வேண்டிய ஊழல் ரூ. 1 கூட செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்ற அவர் இப்ப சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் இந்த கேஸ் மூலமாக அடிபட்டு போலையா? இரட்டை நிலைப்பாடா இல்லையா? இரட்டை நிலைப்பாடுன்றதை விட கோர்ட் வந்து ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிச்சு வெளிப்படையா போட்டு உடைச்சிச்சு. விஜய் அவர்கள் அதாவது ஊழல்வாதி விஜயானா கிடையாது. விஜய் வந்து வரி எழுப்பு பண்றவர். அதுங்க கருப்பு பணம் தான் இங்க கரு. அதிகாரி என்ன பண்ணுவாங்க? லஞ்ச லாவண்யம் பெற்று கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க. அரசியல்வாதி ஊழல் பண்ணி கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு சில முதலாளிகள் பில்லு கட்டாம, பில்லு இல்லாம ஒரு பொருளை வாங்கி கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க. இந்த தங்கம் இதெல்லாம் வந்து ஸ்மகிள் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பில்ல காட்டாம வரிய ஏய்ப்பு பண்ணி கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க. சினிமால என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக்ல நெறைய பணத்த வாங்கிட்டு அத ஒயிட்ல காட்டாம கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க. அப்ப அடிப்படையில நீங்க ஊழல்வாதி இல்ல. ஆனா கருப்பு பணத்துக்கு சொந்தக்காரர் தான் நீங்க. இத நான் சொல்லல. கருப்பு பணம்னு ஒண்ணு இருந்தா அத கண்டுபிடிச்சு அதுக்கு ஃபைன் கட்டணும். இன்னைக்கு உங்க மீது அபராதம் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து மத்த கட்சிகள வந்து தூய சக்தின்னும் போது கருப்பு பண சக்தி அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகனுடைய பொருளாளர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கணக்கு வழக்கு அந்த கட்சிக்கு அவர் தான் பாக்குறாருல. கருப்பு பணம் வச்சுக்கிறாப்பலப்பா விஜய் அப்படின்னு இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காராம். இப்ப கொடுத்தாரா நேத்தே சொல்லிட்டாரா தெரியல. ஓடிட்டு இருந்தது பார்த்தேன் நான். இது மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்களும் இனிமேல் பேசுவாங்க. ஏன்னா இவர் வந்து விஜய் வெல்லவா விஜய் வெல்லவா அப்படின்னாருல. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? விஜய் பணத்தை கட்டு விஜய் பணத்தை கட்டுன்னு பஞ்சு டைலாக் வரும். இவருக்கு பெனால்ட்டியோட சேர்ந்து வரும். அதாவது இப்ப வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் வந்து என்ன பண்றீங்க? அந்த தேன் இருந்தா தேன் எடுக்கிறோம் லைட்டா நக்கி பாக்குறீங்க. நான் அப்ப அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இதுல வந்து தூய சக்தி, ஆவியில வெந்த சக்தி, வேவாத சக்தி அப்படிலாம் இல்ல.
கருப்பு பணம்னா எல்லாருக்கும் இனிக்குது. இப்போ காலையில கூட ஒரு நண்பர் பேசும்போது கேட்டாரு, இது வந்து அரசியல் அழுத்தம் இல்லையா? இது அரசியல் ரீதியா இருக்கு பிரச்சனை வராதுன்னு. இது அரசியல் அழுத்தம்லாம் இல்ல. இது யாருக்கு வேணா நடக்கும். இப்ப நான் வந்து அதிகமா பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அதற்கு கணக்கு காட்டிட்டு அதற்கு என்ன வரியோ அத கட்டணும். அதான் இந்த நாட்டுடைய சட்டம் சொல்லுது. சட்டம் உங்களுக்குன்னு புதுசா எழுதல, நமக்குன்னு புதுசா எழுதல. எனக்குமே இந்த மாரி நோட்டீஸ்லாம் வந்திருக்குது. நம்மளது வருமானம் ரொம்ப கம்மி. அதனால அது ஏதோ சில்லறையா கில்லறையா கட்டிக்கின்னு இந்த வருஷம் கட்டலன்னா அடுத்த வருஷம் கட்டுறது. 2 வருஷம் கழிச்சுலாம் நான் கட்டியிருக்கிறேன். கட்டணும். போயிட்டு ஏன்னா நமக்கு அவ்வளோ வசதியோ, வாய்ப்போ இல்ல. நானே வக்கீல் தான். அப்பீல் போனோம்னா போலாம். இதுவரையிலும் போனது கிடையாது. ஏதோ அவங்க ஒரு கணக்கு பார்க்குறாங்க. இவ்வளோ கட்டணும்ன்றாங்க. என்னால இப்ப இவ்வளோ கட்ட முடியும். அப்புறமா நான் இவ்வளோ கட்டுறேன். இல்ல அதுக்கப்புறமா எனக்கு நஷ்டமாயி போச்சு. அதுல நான் குறைச்சுக்கிறேன். இதுதான் வருமானத்துறைக்கும், ஒரு சாமானியனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இவரு உச்சக்கட்ட நடிகர் ஆன காரணத்தினாலயும், வருமானம் கோடி கணக்குல வந்ததுனாலயும், என்ன நினைக்கிறாரு? நம்ம இத வந்து வழக்காடு மன்றம் போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற எண்ணம். அதனால திருப்பி திருப்பி இந்த அப்பீல்லாம் போறது. பொதுவா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க இந்த மாரி விஷயத்த வந்து பெருசாக்க மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியல்வாதியா மாறல. எவ்வளவுக்கு சீக்கிரமா அந்த பணத்த கட்டி அந்த சலான வந்து அவர் பொது வெளியில போடுறாரோ, அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு நிவாரணம். இத வந்து நான் பொதுவா அவர் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். கூப்பிட்டு நீங்க 2 வக்கீல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, "நோ சார், வி வில் டேக் திஸ் கேஸ் பிஃபோர் அன் அப்பீலன்ட் அத்தாரிட்டி." இது நம்ம கண்டிப்பா இன்னும் ஒரு ரிவ்யூ போலாம் சார். அப்பீல் போலாம். அக்கார்டிங் டு தி ஐடி ஆக்ட் 27 ஃபார் பி செக்ஷன்ல திஸ் இஸ் பீன் செட் அப்படின்னுவாங்க. விஜய்க்கு அந்த செக்ஷன்லாம் புரியாது. தலைய சொரிஞ்சுட்டு, சரி இது நமக்கு கெட்ட பேர் கெட்ட பேருன்றாங்க. நம்ம எதிர்த்து போராடணும். அப்படி போனார்னா 2 கேஸ் பார்த்திருக்குது. 3வது கேஸ்ல ஜட்ஜி கடுப்பாயி பெனால்டியோட சேர்த்து போட்டாருன்னா, ரொம்ப சிக்கலா போயிடும். ம். வட்டி எல்லாம் போடலன்னு நினைக்கிறேன் இப்போ. வெறும் அததான் கட்ட சொல்லியிருக்காங்க. 8% இல்ல 9% வட்டியோட சேர்த்து போட்டாங்கன்னா நல்லா வரும். அடுத்த முறை அப்பீல்ல போனாங்கன்னா, கோர்ட் தானே முடிவு பண்றது. இதே அதாவது இந்த பணம் எப்ப வர வேண்டியது இந்த ரூ. 1,50,00,000 மக்களுக்கு? 16வது வருஷமே கட்டியிருக்கணும் 2016ல. இப்ப 2026ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா டிமிக்கி குடுத்துன்னுக்கிறீங்க நீங்க. பணத்த கட்டாம. ம். இதே ஒரு டிராக்டர் ஒருத்தன் பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டல. ஐயா நெல்லு விளையலையா, மழை பெஞ்சு செத்து போச்சு பயிரு, வசதி இல்ல. 2 மாசம் கழிச்சு கட்டுறேன்யா, கையெத்து கும்புறேன்யா. எப்படியெல்லாம் சொக்காய புடிச்சு விவசாயம் வச்சு டிராக்டர் ஜப்தி பண்றீங்க. ஆனா பணக்காரங்கன்னு வரும்போது கீழமை நீதிமன்றம், வருமானத்துறை, அந்த நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் 10 வருஷம் குடுக்குறீங்க டைம். இதுதான் நான் பேசுறேன். இது விஜய் அவர்கள் பண்றத தாண்டி பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும், ஏழை பாழைகளுக்கு வேற மாதிரியும் இருக்கு. ஒரே ஒரு இஎம்ஐ ஒரு ரூ. 6,000 ரூ. 8,000 டூ வீலர் கட்டல, 3 மாசம் கட்டலன்னா வந்து நின்றுவாங்க பைக் தூக்கின்னு போறதுக்கு. இப்ப மக்கள் பணத்தை வசூல் பண்றது அப்படின்னும் போது, ஒரு சில நேரத்துல அந்த நிறுவனம் நடக்கிறதுக்கு ஆனா வருமானத்துறையில எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய இவரே, இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் தாமதம் பண்ணதே தப்பு. நீங்க ம். வந்து ஒரு ஒரு கணக்கு வழக்கு அது முடிச்சிருக்கு. 1,50,00,000 எல்லாம் ஒரு பணமாங்க விஜய் சாருக்கு. எவ்வளவு பெரிய ம். ஆளு, எம்மாம் பெரிய ஆளு. 200 கோடி ரூபாய் செங்கோட்டையன் காதுல போய் ஊன்னு சொல்லணும். 200 கோடி ரூபாய் இல்லையா, 1,50,00,000 ரூபாய் கட்டலையா, 1,50,00,000 ரூபாய் கட்டலையான்னு சொல்லணும். யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ, அவரு என்னங்க 500 கோடி விட்டு வந்தாருங்க, அத்தை விட்டு வந்த 1,50,00,000 கோடி கட்டுங்க, கோர்ட் சொல்லுது. இன்கம் டாக்ஸ் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா வந்து கீழமை நீதிமன்றம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னா எனக்கு புரியல. இல்ல சார், அதாங்க ஆனா அவங்க ரசிகர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாரி நடிகனா இருக்கும்போதே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப மக்கள் காசுலாம் அரசியல்வாதியா வந்தாருன்னா என்ன ஊழல் செய்வார்ன்ற ஒரு பக்க குற்றச்சாட்டு அவர் மீது இப்ப வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் அவங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளவு இடைஞ்சல் குடுக்குறாங்க. ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு. இன்னொரு பக்கம் இப்போ பழைய கேஸ வச்சு ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க. நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிய விஜய்க்கு உருவாக்குறாங்க அரசியலுக்கு வந்த பிறகு அப்படின்ற பார்வை அவங்க ரசிகர்கள் வைக்கிறாங்க. 2 நீதியரசர்கள் வச்சுதான் நான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீதியரசர் ராமமூர்த்தி அரசியல் கட்சி சார்ந்தவர் அல்ல. நீதியரசர் செந்தில்குமார் அரசியல் கட்சி சார்ந்தவர் இல்ல. 2 பேரும் சட்டம் படிச்சு, வக்கீலாகி, கருப்பு ட்ரெஸ் போட்டு, பயிற்சி எடுத்து, மெரிட்ல வந்து தான் ஜட்ஜ் ஆக முடியும். சும்மா வரவங்க போறவங்க எல்லாம் ஆக முடியாது. இது வந்து அரசியல் கட்சி கிடையாது. யார் வேணா உறுப்பினர் கார்டு குடுத்துட்டு சேர்ந்துட்டு போறதுக்கு. டெஸ்ட் குவாலிஃபிகேஷன்லாம் அங்கெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வர முடியும். அந்த மாண்புமிகு இல்ல வந்து நீதியரசர் அப்படின்றது அந்த பட்டம் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடி சட்டத்தினுடைய அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும்.
அப்படிதான் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொன்னாருன்னா, "எப்பா என்னப்பா கட்சி இது? கரூர்ல வந்து செத்து போயிருக்கிறப்போ எல்லாத்தையும் வுட்டு ஓடி வந்துட்டுக்கிறீங்க. என்ன கட்சி இது? புரிஞ்சுக்க முடியலையே" அப்படின்னு இருக்காரு. தன்னோட அந்த ஆதங்கத்த வெளிப்படுத்துறாரு தவிர, மனிதாபிமானம் சம்பந்தமான விஷயத்த கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு இந்த நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பார்க்கிறேன் அவரு சிவில் மேட்டர்லாம் பார்க்கிறவரு. பினான்சியல் மேட்டர்ஸ். இதுவரையிலும் கான்ட்ரோவர்ஷியல் ஜட்ஜ்மென்ட் எதுவுமே குடுத்தது கிடையாது. அப்ப அவரு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்ல பார்க்கும்போது, எனக்கு எதுவும் இதுல தப்பு இருக்கிற மாரி தெரியல. இதுல வந்து வருமானத்துறை கேட்கக்கூடிய விஷயங்கள் கரெக்ட்டா தான் இருக்கு. அவங்க சைடு தான் நியாயம் இருக்கிற மாரி தெரியுது. அதனால பணத்த கட்டு போயிடுங்க. நீங்க பக்கா மாசா இருந்தாலும் சரி, கட்சி தொடங்கியிருந்தாலும் சரி, எனக்கு அது தேவையில்ல. ஆஸ் பெர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன்ல இதுல வந்து நீங்க டாக்ஸ் இவேட் பண்ணியிருக்கீங்க. ஐ அம் சீயிங் யூ அஸ் எ கில்ட்டி. நீங்க வந்து தப்பு செஞ்சிருக்கீங்க. தப்புக்கு பிராயச்சித்தமா பெனால்டிய கட்டுங்க, ஃபைன கட்டுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். குற்றம் நடந்திருக்குதா? ஆமா நடந்திருக்குது. தண்டனை குடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆமா குடுக்கப்பட்டிருக்கு. தண்டனை தாமதமா வந்திருக்கு. இது அரசியல் அழுத்தம் கிடையாது. ஏங்க 10 வருஷமா டிலே ஆயிருக்கு. இவரு கட்சி தொடங்குனதுக்கு முன்னாடியே இந்த கருப்பு பணம் பிரச்சனை. இப்போ மாஸ்டரு, பீஸ்ட், அப்புறம் இப்போ ஜனநாயகன், இதுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் புலிக்கே இப்பதான் வந்திருக்கிறாங்க அவங்க. இதுக்கப்புறம் என்னென்ன ஏதுன்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல வருமானத்துறையில மாட்டினீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள தொடர்ந்து அவங்க வந்து அந்த விசாரணை பண்பது எல்லாமே வந்து நடக்கும். அந்த தன்மை என்பது இருக்கிறது. இப்ப இப்போ இப்போ வந்திருக்க இந்த தீர்ப்பு என்பது விஜய் அவர்களை பிற கட்சிகள் அனைத்துமே சாடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏற்கனவே பிளாக்ல வைக்கிற டிக்கெட்டை இவரால் தடுக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வரி ஏய்ப்பு பண்ணதே உறுதியாகி விட்டது அப்படின்றப்போ இவர் நாளைக்கு மக்கள் காசை என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற பிரச்சாரத்தை ஏற்கனவே சீமான் கட்சியினர் தொடர்ச்சியான தாக்குதலை விஜய் மீது வைக்கிறாங்க. இப்ப அதிமுகவும் வந்திருக்கு. திமுகவும் இது இணைஞ்சிச்சு அப்படின்னா விஜயால இதை தாக்கு பிடிக்க முடியுமா? மேல்முறையீடு அப்படின்ற போனாலுமே அவருக்கு சிக்கல் தானே இது ஏற்படுத்தும் அரசியல் களத்துல. அதுங்க அதிமுக ஃபர்ஸ்ட். அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சமீபமா இப்ப பேசியிருந்தாரு. அவங்க என்ன சொன்னாங்க? என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நான் கோர்ட்ல போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வந்து உட்காந்து வச்சிருக்கிறேன். எம்ஜிஆர் காலத்துல எதுவும் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவை அவர் டெக்னிக்கலா என்ன பண்ணிட்டாரு? கோர்ட்டுக்கு போல. அம்மையார் ஜெயலலிதா ஒரு ரோல் மாடல்னு விஜய் அவர்களே ஏத்துக்கிட்டாரு. அதனால எங்க கட்சியில ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு ஆல்ரெடி ஒரு விளக்கம் சொல்லி வச்சிருக்காரு. இப்போ திமுக வந்து தீய சக்தினா அதுல ஊழலும் வந்துடும். தீய சக்தின்றது எல்லாம் சேர்ந்தது. அப்போ அந்த 2 சக்திகள் வந்து கருப்பு பண சக்தியை எதிர்த்து நீங்க கேட்டீங்க இது வாய்ப்பான்னு. வாய்ப்பு இல்ல, வரப்பிரசாதம் அவங்களுக்கு. இது வந்துட்டு வச்சு செய்வாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து ஜோபியெல்லாம் எடுத்து காட்டுவாரு. என்னப்பா நம்ம படமே பார்க்கல, தம்பிக்கு கருப்பு பணம்ன்றாங்க, வெள்ளை பணம்ன்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புதுசா ஒரு வார்த்தை, சொல்லாடெல்லாம் கண்டுபிடிச்சு வருவாரு. இனிமேல்ட்டு விஜய் அவர்கள் வந்து ரூம் போட்டு யோசிச்சு, இப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி நம்ம நானு முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தேன். நாள் ஆக ஆக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து சரியா நடக்கல. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா பட்டக்கால்லே படுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து அவருக்கு வருது. இது எதுவுமே இப்ப பண்ணது கிடையாது அவரு. அவர் வந்து நீங்க நடிகரா இருக்கும்போது என்னன்னா பொது வழியில வரல அப்படின்னும் பொழுது, இப்ப இதே விஜய் அவர்கள் ரசிகரா வரல அப்படின்னா, ஊடகத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் நியூஸ் போட்டு போயிடுவாங்க. விஜய் அவர்கள் ரூ. 1,50,00,000 கட்டணும். வருமானத்துறைக்கு சாதகமா தீர்ப்பு அப்படின்னு போயிடும். நீங்க அரசியல் கட்சி நடத்துறதுனால, இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நேர்பட பேசு, கேள்வி களம், சொல்லும் வெல், அதுக்கப்புறம் தொடர்ந்து கேள். அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு மக்கள் மேடை, விவாத மேடை, மக்கள் முன்னாள் இப்படி எல்லாம் தலைப்பு வச்சு விஜய் 1,50,00,000 கட்டணமா கட்டக்கூடாதா? விஜய் மீது தப்பா வருமானத்துக்கு சொல்லிட்டு இதை பெருசா இருக்குவாங்க. ஏன் பெருசா இருக்கிறாங்க? ஏன்னா நீங்க பெரிய பதவிக்கு ஆசைப்படுறீங்க. நீங்க கப்பல் வாங்குனீங்கன்னா கப்பலுக்கு ஏத்த அளவுக்கு தான் ரிப்பேர் வரும். சைக்கிள் வாங்குனீங்கன்னா சைக்கிளுக்கு ஏத்த அளவுக்கு ரிப்பேர் வரும். இப்ப ஒரு கட்சி நடத்துறாருன்னும் போது அதுக்கேத்த விமர்சனம் வரும். ஒரு உச்சகட்ட நடிகர் இவ்வளவு பெரிய விஷயத்த தூக்கிட்டு போட்டு வரும்போது ஏன்பா 1,50,00,000 கட்டல அப்படின்னு வரவங்க போறவங்க எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். கடந்து போக முடியாது. பத்திரிகையாளரை நீங்க சந்திக்கிறீங்களோ இல்லையோ, அவங்க வந்து இதை பத்தி பேசுவாங்க. இதற்கு பதில் கொடுக்கறது, விளக்கம் கொடுக்கறதுன்றது அவ்வளவு சுலுவான ஒரு விஷயம் கிடையாதுங்க. என்னன்னா இதுல வந்து யூ ஆர் அட் ஃபால்ட். ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க 20 கோடி ரூபா வந்துச்சு. அதுல 15 கோடி கணக்குல இருக்கு. 5 கோடி என் கணக்குல காட்டல. அப்ப நீங்க மறைச்சிருக்கீங்க. ஏன் மறைக்கிறீங்க? அப்படின்ற அந்த கேள்வி இல்ல. ஒரு விஷயத்த மறைக்கிறதுன்றது தப்பு தானே அது. சரி மறைச்சது உண்மைதான்.
2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அதை வந்து செட்டில்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ட்ரிபியூனல்ல போய் பேசி கட்டியிருக்கலாம் அந்த பணத்தை. இல்ல அட்வான்ஸ்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிட்டு போவாங்க. முன்கூட்டியே எனக்கு வருமானம் வருமா வராதான்னு தெரியாது, நான் இவ்வளவு சம்பாதிப்பேன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில அப்படி கட்டுறவங்களும் உண்டு. இட்லி சாப்பிட்டா வரி போடுதுங்க மத்திய அரசு, ஜிஎஸ்டி. 2 ரூபாய் இட்லி சாப்பிட்றோம், வரி கட்டுறான். இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, கட்டணும்னு தோணாதா? கட்டியிருக்கணும் இல்லையா? தனி விமானத்துல போறீங்க, எவ்வளவு செலவாகும்? அந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி தனி விமானத்துல போன காசை மிச்சம் படுத்தி இருந்தாமே இந்த 1.5 கோடி கட்டிருக்கலாம். மிச்சம் பண்ண வேணாம். அப்போ இவருக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து ஐ எம் அபவ் லா, லா இஸ் அபவ் ஆல்னுவாங்க. ஐ எம் அபவ் லா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அதனாலதான் இன்னைக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி இருந்தாரு. இன்னைக்கு நீதிமன்றம் வந்துருச்சு. நிறைய அரசியல்வாதிகளை வந்து நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறத வந்து நம் போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து அதை ரசிக்கணும். நிறைய இந்த மாதிரி தீர்ப்புகள், நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க நாட்டுல. இந்த ஊழல் பண்றவங்க, லஞ்சம் பண்றவங்க, தவறான வழியில சம்பாதிக்கிறவங்க, இதெல்லாம் வந்து இந்த கோர்ட்ல நிறைய இந்த மாதிரி தீர்ப்புகள் வரணும்ன்றது நான் இயற்கையை வந்து வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு நல்ல ஆயுளையும், ஏன்னா மக்களோட நம்பிக்கை இன்னைக்கு நீதிமன்றமா இருக்கு நிறைய விஷயத்துல. அதனால இந்த தீர்ப்பை வந்து உள்ளபடியே வரவேற்கும். சார், நீங்க பேசும்போதே சொன்னீங்க, இந்த ஃபைனை கட்டிட்டு போகாம மேல்முறையீடு போனாருன்னா வட்டியோட இன்கம் டேக்ஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அப்படி போனாங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் போன இடங்கள்ல எல்லாமே இடி ரெய்டும் போனதை பார்க்க முடியுது. சட்டவிரோத பரவ அந்த பணத்தை வந்து சட்டவிரோதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி. இப்போ ஈடியும் உள்ள வந்து ஒரு புது ரைடை விட்டா விஜய் தாங்குவாரா? ஏன்னா நடிகராக இருக்கும்போது அவருக்கு எந்த வட்டியும் போடல, நடவடிக்கை எடுக்கல, ஃபைனை விட்டு கட்டிட்டு போங்கன்னு சொல்லலாம். இப்ப பொலிட்டிக்கலா பிஜேபி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது, சிபிஐ வச்சு நெருக்கடி கொடுக்கும் போது கூடுதலாக ஈடியும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை விஜய் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆயிடாதா? ஈடி எல்லாம் வந்தா விஜயால தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லைங்க, இனிமேல்ட்டு அவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் தேவைப்படுவாங்கன்னு எனக்கு தோணல ஒரு அரசியல் ரீதியா. ஏன்னா விஜய் அவரோட அந்த பேர் தான் அவரோட மூலதனம். விஜய் நல்லவரு, விஜய் என்ன ஒரு மாற்றம், விஜய் என்ன அரசியல புதுசா கொடுக்கணும், விஜய் என்ன ஒரு தூய சக்தி கொடுக்கணும்ன்றதா அவருக்கு உண்டான அந்த பேசு பொருள், அவருக்கு உண்டான வசீகரம். இது பொதுமக்கள் கிட்ட. விஜய் அவர்கள் நல்லதோ கெட்டதோ வழக்கு இருக்கு, குற்றச்சாட்டு இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் கண்ண மூடி ஓட்டு போட்டு போயிடும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும், எந்த கட்சியை பொறுத்தவரையிலும் இவங்க கூட நம்ம கூட்டணி சேர்ந்தா நமக்கு அதனால ஆதாயம்னா சேருவாங்க. இதே தொடருது, ஒவ்வொரு கோர்ட்லயும் இது மாதிரி எதனா ஏடாகூடமா தீர்ப்பு வருது அப்படின்னா, அவங்களுமே இல்ல இல்ல அவர் தனியாவே நிக்கட்டும், நம்ம வந்து நம்ம உண்டான ஓட்டை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். எவ்வளவு பலுவை தான் நம்ம தூக்குறது? இதெல்லாம் ஒரு சுமை தானங்க இது. இப்போ நாளைக்கு விஜய் போய் ஒரு கூட்டணியில சேர்த்து பேசுறப்போ, எதிரில இருக்கக்கூடியவங்க நாளைக்கு ஒரு பாஜக கூட போய் சேர்றாங்கன்னா, திமுக காரங்க மேடைக்கு மேடை கேட்டா கேட்க மாட்டாங்க. இப்போ 1.5 கோடி ரூபாய் பணம் கூட கொடுக்காம ஓடுன நீ எல்லாம் வந்து என்ன பேச? எம்ஜிஆரை கோடிட்டு காட்டுற. எதிரி தான் எம்ஜிஆர் எங்களுக்கு. எங்களுக்கு பிடிக்காது தான். ஆனா அவரை போய் எதுக்கு நீ பண்ண? அந்த எதிர் அரசியல்லாம் பண்ணுவாங்க. மரத்த வெட்டி மரத்துல சாய்க்கிறதுன்னுவாங்க கிராமங்கள்ல. அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு தான். அதனால இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அமலாக்கத்துறை உள்ள வருது, இந்த வழக்கை வைத்தோம்னா வேற சில பல நெருக்கடிகள் வரும். நீங்க ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க, இல்ல எங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நோண்டி எடுக்கும்போது அதுக்கெல்லாம் கரெக்டா கணக்கு காட்டுனீங்களா? கரெக்டா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுனீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவங்கலாம் லோன்லாம் ஒண்ணும் பெருசா போயிருக்க மாட்டாங்க. அந்த வருமானத்தை ஃபுல்லா காட்டுறதுன்றதே ஒரு நடிகர்களுக்கு சிக்கல் தான். இது நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இது விஜய்க்கு ஒன்றின்னு கிடையாது. பொதுவா நடிகர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. எம்.ஆர். ராதா அந்த காலத்திலேயே சொல்லுவாரு. கருப்பு பணம் சம்பாதிக்கிறோம், பிளாக் டிக்கெட் அப்பவே பேசியிருக்காரு. அவர் ஒரு உண்மையானவர். மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. கருப்பு பணம் ஆமா சினிமாக்காரங்கிட்ட இருக்கு அப்படின்னு தன்னுடைய துறை ரீதியாவே பேசியிருக்கிறாரு ஐயா எம்.ஆர். ராதா. அதனால அந்த பிரச்சனை அவர்கள் விஜய்க்கு வந்து இன்னும் தொடரும் இது. பிஜேபி வந்து இதை வைத்து அழுத்தம் குடுப்பாங்களா, கூட்டணிக்கு வளைப்பாங்களா அப்படின்றது பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு விஜய் தேவைப்பட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இதே மாரி தீர்ப்பு குடுத்து இன்னும் 4 விஷயத்துல கூப்பிட்டு குற்றவாளின்ற மாரி ஒரு போர்வைய போட்டுட்டாங்கன்னா, அவரோட ஆயுதம் என்ன? அந்த விளம்பரம். இந்த விளம்பரத்த அழிச்சுட்டா, நீயும் எங்கள மாரிதான்ப்பா. நீயும் அரசியல்வாதி தான். நாங்க ஊழல் பண்ணி கருப்பு பணம் பண்ணோம். நீ பிளாக்ல டிக்கெட் வித்து பணம் வாங்கி நீயும் கருப்பு பணம் வச்சுக்கிற. கருப்பு பணம் தானி தீனி சரியா போயிடுச்சு. நான் எதுக்கு உன்ன இது பண்ணணும்? இந்தா என் மேல இருக்கிற கருப்பு பெயிண்ட் உன் மேலயும் ஊத்திக்கோன்னு ஊத்தி விட்டுருவாங்க. எல்லாரும் கெட்டவங்களா இப்போ? ரைட் ஆயி போச்சா? ஆமா திமுக ஊழலு, அதிமுக ஊழலு, பாஜக ஊழலு, விஜயும் ஊழலு. விஜய் இல்ல நான் ஊழல் இல்ல. சரி அப்ப நீ கருப்பு பணம். இப்படி. கடைசியில அது எங்க போய் நிக்கும்? கருப்பு பணத்துல போய் நிக்கும். நிகழ்ச்சிகளை வந்து பல்வேறு தரத்துல விளையாட்டு பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.